சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும். வேற ஏசாத. வயிறு வலிக்கிறது அப்படின்னு திருநெல்வேலிக்காரங்களை சொல்லுங்க. வயிறு வலிக்கிறது, வயிறு வலிக்கி அப்படின்னாங்க. வலிக்கிறது அப்படின்னா வலிக்கி அப்படின்னாங்க. சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க அப்படின்னாங்க. கேட்பார்கள் கேட்பாக. இது திருநெல்வேலி. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க பாருங்க. தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இப்படி ஒரு தமிழ் நீங்க பார்க்கவே முடியாது. கும்மிடி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அந்த வழியில் ஒரு ஆள் என்னை பார்த்து, என்ன யோனி சார் நல்லா இருக்கீங்களா, நாஸ்டா துணியானிய என்ன கட்சிக்கல்ல வந்தலாக்கிறான்னு பார்த்துனேன் வந்து நெறிகிறா வந்தாரா உன் காசு நாங்கள் இஷ்டமாக கேட்டுக்கின்னு இருப்பான்னாரு. என்னையா சொன்னேன், இப்போ ஒன்றுமே புரியல எனக்கு. இதுதான் தமிழ். அங்கே நாஸ்டா துணியா உன் கேஸ் நாங்கள் இஷ்டமாக கேட்டுக்கின்னு இருப்போம். வாத்தாரா என்ன பேசின்னு இருக்கிற, பண்ணின்னு இருக்கிற, சொல்லின்னு இருக்கிற, நீ தான் நாங்கள் அண்ணாத்தா என்ன பேசின்னு இருக்கா அப்படிம்பாங்க. இது சென்னை. நானும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தின் தமிழையும் கேட்டிருக்கேன். இந்த கோவை மாவட்டத்தின் தமிழ் தான் தமிழ்நாட்டு வழக்கியல்களிலே மரியாதையான ஒரு தமிழ். இந்த கொங்கு மண்டலத்தின் தமிழ் தான். ஆரம்பிக்கும் போதே ஏனுங்க அப்படிம்பாங்க. ஏனுங்க சொல்லுங்க, சொல்லி போட்டு போங்க, பார்த்து போட்டு போங்க. ஒரு குழந்தைய கூட அம்மனியும்பாங்க. அந்த அம்மனிங்கிற வார்த்தை ஒரு பெண் குழந்தையின் மீது உச்சக்கட்ட பாசமான ஒரு வார்த்தை. அம்மனி மா சொல்லுங்கம்மா, ஏலிம்மா, சொல்லி போட்டு போங்கம்மா, பார்த்து போட்டு போங்க. எங்கள் மதுரைக்காரன் இங்கே வந்து டவுன் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டான். இந்த ஊரில் கண்டக்டர் கேட்டிருக்காரு, யானுங்க எங்கெங்க போகணுண்ணா அப்படின்னு இருக்காரு. சவுரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்னு இருக்காரு. வாங்கின டிக்கெட்டை ஏன் கீழே போட்டு போக சொல்கிறடியே, வாங்கி போட்டு போங்கன்ற போட்டு போக சொல்கிறானே அப்படின்ட்டு. வாங்கி போட்டு போகிறதுன்னா வாங்கிட்டு போகிறதுப்பா, வாங்கின டிக்கெட்டை கீழே போட்டு போக சொல்கிறாருன்னு அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான். ஏன் இந்த கோவை மாவட்டத்தின் தமிழ் இப்படி ஒரு மரியாதையாக அழகியலோடு இருக்கிறது என்று சொன்னால், உலகத்திலேயே சுவையான சுத்தமான அருமையான குடிநீர் உலகத்தில் 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணீரை அருந்துகின்ற மக்கள். அதனால தான் இந்த தமிழ் வந்து அவ்வளவு சுத்தமாகவும் சுவையாகவும் மரியாதையோடும் இருக்கிறது என்பதை மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டறிக்கையில வாசிக்கும் போது நான் பார்த்தேன், எல்லா மதத்தினுடைய வழிபாடுகளையும் இங்கே கொண்டாடுகிறார்கள். we are celebrating விநாயகர் சதுர்த்தி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் அண்ட் தீபாவளி அப்படின்னு வாசித்தாங்க. எல்லா மதத்தினுடைய வழிபாடுகளையும் ஒரு பள்ளியில் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த பள்ளி தான் இந்த இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மத ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற பள்ளி. இந்த பள்ளிங்கிறதுக்கு அதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. காரணம், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை சர்ச்சுக்கு கூட்டு போவார். சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் மாஸ் முடிஞ்சோடனே எங்கள் திண்டுக்கல்ல இருக்க சர்ச்சுக்கு பக்கத்திலேயே விநாயகர் கோயில் இருக்கும். எங்கள் சர்ச்சில் வந்து சர்ச்சில் இருக்க சாங்ஸ்லாம் போடுவாங்க. பழைய சாங்ஸ்லாம் சர்ச்சு சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சர்ச்சில் போடுவாங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வெளியில் வருவேன். எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் முருகனுடைய பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நான் வருவேன். முருகனுடைய பாட்டை அழகாக போடுவாங்க. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா, ஞான பழத்திற்கு பழமான செல்வம் நீ முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகா பாட்டை கேட்டு அப்படியே வீட்டுக்கு போறப்ப ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் டீ கடை வச்சிருப்பார், KMK காபி பார். அந்த காபி பார்ல அவர் நாகூர் அன்னைக்கும் அவரோட பாட்டை போடுவார். அங்க நின்று அந்த பாட்டை கேட்டு போவேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை,
பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் பாடிட்டே போனான். 3 மதத்தினுடைய பாட்டையும் இந்த லியோனியனுடைய ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியின் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. எல்லா மதத்தின் பாடல்களையும் பாட பாடத்தான் இந்த லியோனியின் குரல் அழகாக கொண்டிருக்கிறது. அதனால மதங்கள் என்பது நாம் ஏற்படுத்தி கொண்ட வழிகள் தானே ஒழிய, பிறத்தில் எல்லாரும் ஒன்றாக ஒரு இடத்திலிருந்து தான் பிறந்தோம் என்ற அந்த நியதியை உலகிற்கு கற்றுக் கொடுத்த உலக பொதுமறை திருக்குறள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன உலகத்தின் முதல் நூல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன திருவள்ளுவருக்கு தான் 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கின்ற இடத்தில் 133 அடி உயரத்தில் திருவள்ளுவருடைய சிலை. இந்த ஆண்டு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவரையும் ஒரு கண்ணாடி பாலத்திலே இன்று இணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், விவேகானந்தர் போற்றிய ஆன்மீகமும் திருவள்ளுவருடைய பொது மறையையும் இணைக்கின்ற அந்த கண்ணாடி பாலம் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் மனித நேயம் என்ற ஒரு புள்ளியில் கொண்டு வருகின்ற அந்த முயற்சி தான் விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவரையும் என்று இணைத்து தமிழக அரசு 25வது ஆண்டு விழாவில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முயற்சியை செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கோயில், அந்த கோயிலுடைய நடை சாத்தும் போது என்ன பாட்டு பாடி அந்த நடையை சாத்துவாங்க அப்படின்னா, யாருடைய பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை பாடுறேன் நான். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சரணமையப்பா. ஜேசுதாஸ் என்ற ஒரு கிறிஸ்தவர் பாடிய பாடலை கேட்டுதான் ஐயப்ப சாமி இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கார். அதே மாதிரி மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதன், அவரை பார்த்தீங்கன்னா அருமையா 3 கோடு போட்டு விபூதி அடிச்சு அருமையா சிவனை கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சிவபக்தர். அவர் யாரு? MS விஸ்வநாதன். ஆனால் அவர் பாடிய ஒரு இஸ்லாமிய பாடலைத்தான் இஸ்லாமியர்கள் இன்றும் மிக அருமையாக வரவேற்று அந்த பாடலை ரசிப்பார்கள். அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு இந்துவாக இருக்கக்கூடிய MS விஸ்வநாதன் அல்லாஹ் பாடலை பாடுகிறார். அதே மாதிரி 2 ஆஸ்கார் விருதுகளை வாங்கிய இஸ்லாமியரான AR ரகுமான் அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானேன்னு கிறிஸ்துமஸுக்காக அவர் போட்ட ஒரு பாடல். இசையும் கலைகளும் மதத்திற்கு அப்பாற்பட்டது. அந்த கலைகளில் நமது மாணவர்களை உற்சாகப்படுத்தி வளர்த்தால் இந்த மத ஒற்றுமையும் மனித நேயமும் இந்த பள்ளியில் நிலைத்து நிற்பதை நான் என் கண்கூடாக பார்த்து அதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சின்ன வயசுல எனக்கு இப்படி உற்சாகப்படுத்துறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஒரு சின்ன குழந்தைய பேச விட்டு கை தட்டோம். ஆனால் நான் படித்தது இது மாதிரி தசரதன் ஸ்கூல் மாதிரி ஸ்கூல் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஐயா முத்தையா சாருக்கு தெரியும். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக செரிகல்ச்சரில் இருந்தாங்க திண்டுக்கல்லில். அதில் நான் படித்த ஸ்கூல் வந்து செயின்ட் பால்ஸ் மிடில் ஸ்கூல். அதுக்கு பேர் ஓட்டப்பள்ளிக்கூடம்னு பேர். மழை வந்தால் லீவு பள்ளிக்கூடம். அப்போனா எப்படியாப்பட்ட ஸ்கூலில் நான் படித்தேன்னு பாருங்கள். அந்த ஸ்கூலில் ஒரு தடவை மாவட்ட அளவில் ஒரு பேச்சு போட்டி வச்சுருந்தாங்க. அதில் என்னைய அனுப்புகிறாங்க. நான் 7th B படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வாத்தியார் கூப்பிட்டுட்டே பேச்சு போட்டி போடா சார். வேணாம் சார், நான் எப்படி சார் போடா போயிட்டு வாடா அப்படின்னு கையில் ஒரு பேப்பர் கொடுத்து பாரதியாரை பற்றி தலைப்பு அதில் அப்படியே வாத்தியார் எழுதி கொடுத்த அந்த பேப்பரை அப்படி பாக்கெட்டில் வச்சுட்டு போய் உட்காந்துருக்கேன். ஒரு பெரிய ஸ்கூல்லேருந்து ஒருத்தனை காரில் கொண்டு வராங்க, பேச்சு போட்டிக்கு வர்றாங்க.
பேண்ட்டு ஷூ டையெல்லாம் கட்டி அவனுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள், ஹார்லிக்ஸ் கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள். ஹார்லிக்ஸ் அப்படிங்கிறான், குடிக்கிறான். அவன் பாரதியாரை பற்றி முதல்ல பேசினான். முதல் சதீஷ்குமார் திண்டுக்கல் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னா அவன் வந்து பேசினான் பாரதியாரை பற்றி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு. நான் அப்படியே பயந்துட்டேன் அவன் பேசுறத பார்த்துட்டு. என்னடா ஆளு உழவு கும்முன்னு இருக்கான், இவன் கூட நம்ம போய் பேசி எப்படிடா ப்ரைஸ் வாங்க போறான்ட்டு என் கூட ஒரு பையன் தான் வந்திருந்தான். அவனை கூப்பிட்டு ஓடிடலான்டான்ட்டு கிளம்ப போனேன். என் பேரை வாசிட்டாங்க. லியோனி 7ஆம் வகுப்பு டி பிரிவு புனித சென்ட் பால்ஸ் நடுநிலை பள்ளி. ஐயோ கூப்பிட்டாங்கடா அப்படின்னு மேடையில் போய் நான் பேசின அந்த பேச்சு போட்டியோட பேச்சை இப்போ பேசி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பேச்சு போட்டியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார். பாரதியார் ஒரு பாரதியார், அவர் பாரதியார், அந்த பாரதியார் பாரதியார் அந்த ஒரு வார்த்தையை தவிர அவ்வளவு மறந்துச்சு. வேர்த்து அப்படியே கை காலெல்லாம் நடுங்கி இந்த பேச்சு போட்டி நடத்தி இந்த வாத்தியாரு ஓங்கி மண்டலை தட்டி பேச்சு போட்டி வந்திருக்கேன் ஆளப்பாரு. நான் வீட்டுக்கு அழுதுகிட்டே வர்றேன். எங்கள் அம்மா மகன் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. நான் அழுதுகிட்டே வந்தேன். ஏன் ஜாமி ப்ரைஸ் கிடைக்கலையா? எங்கம்மா பேசவே இல்லைம்மா, அடிச்சு விட்டாங்கம்மா அப்படின்னு. ஏன்ப்பா ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா இல்லைம்மா முதல் வரி ஆரம்பிச்சம்மா பயந்துட்டேம்மா. அப்போ எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அந்த வாத்தியார் என்னடா உன் திறமையை முடிவு பண்ணுறதுக்கு பெத்த தாய், நான் சொல்கிறேன்டா அடுத்த பேச்சு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வாங்குவேன், வேணாமா திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு. இந்த பள்ளி நம்ம ஸ்கூலில் நடத்துவாங்க, அதில் நீ போய் பேசுகிற அப்படின்னா. எங்கள் அம்மா எழுதி கொடுத்த வரியை ஒரு 10 வரியை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிட்டேன். இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி தலைப்பு பேசிட்டு எனக்கு அப்போ ஸ்கூலில் கிடைச்ச ப்ரைஸு 3வது பரிசு. பேச்சு போட்டி லியோனி 3ஆம் பரிசு. அதில் எனக்கு கொடுத்த பொருள் என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் சோப் டப்பா. ஆனால் அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பாவை சாதாரணமாக நினைக்கல. அதை எப்போ நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்க உலக தமிழர்களுடைய மாநாட்டில் பிட்ஸ்பர்கில் சிறப்பு விருந்தினராக நாம் பேசி த பெஸ்ட் ஸ்பீச்ன்னு சொல்லி அந்த பெட்னா என்ற அமெரிக்க தமிழர்கள் மாநாட்டில் பெஸ்ட் ஸ்பீச்னு எனக்கு அவார்டு கிடைக்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக் சோப் டப்பாவை நான் நினைச்சேன். அந்த பள்ளியில் நான் வாங்கிய அந்த சின்ன பரிசு தான் என்னை அமெரிக்காவில் அந்த தமிழர்களுடைய மாநாட்டிலே பேச வைத்தது. இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த சின்ன என்கரேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து ஒரு மிகப்பெரிய திறமைசாலியை உருவாக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது காணா போயிட்டேன். ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா தேடுன்னு தேடிட்டு கடைசியாக எங்கே வந்து என்னை கண்டுபிடிச்சாருன்னா, மைக் செட்டு போகிற இடத்துல உட்காந்து ஐயப்ப பஜனைக்கு மைக் செட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஐயப்பன் பாட்டா கேட்டுட்டு கூட பாடிட்டு இருக்கேன் நான். பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. எங்க அப்பா தேடிட்டு வந்து டேய் இங்கேயா இருக்க அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டு, அப்ப எங்க அப்பா ஒரு சாபம் விட்டாரு. வாழ்நாள் முழுவதும் பாடுற நீ மைக்கோடையே தாண்ட கிடந்து சாவ போறேன்ன. எங்க அப்பா விட்ட சாபம் இன்னைக்கு எனக்கு வரமா மாறிடு. ஒவ்வொரு நாளும் நான் மைக்கோட தான் இருக்கேன். ஒரு தந்தை விட்ட சாபம் கூட மகனுக்கு வரமா மாறும். அதே மாதிரி நமது பெற்றோர்கள் வந்து எப்பயுமே குழந்தைகளை எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்க சபிச்சிடாதீங்க. நீ வாழ்க்கையில உருப்படவே மாட்டேங்கிற வார்த்தையை ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு குழந்தையை பார்த்து இன்னைக்கு சொல்லவே கூடாது. காரணம், உங்களுடைய வார்த்தை அது நல்லதா இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது பலித்திரும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் உற்சாகப்படுத்துவது மிகப்பெரிய முக்கியம். அதனால அந்த உற்சாகம் எந்த வீட்டிலே கிடைக்கிறதோ அந்த குழந்தைகள் தான் மிக அருமையாக வளர்ச்சி அடைவார்கள். அந்த நேரத்தில் என் தாய் வந்து பேச்சு போட்டிக்கு இனிமேல் நீ போக வேணான்டான்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லியோனி இந்த தசரதன் ஸ்கூல்ல இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா வந்து நான் பேசியிருக்க மாட்டேன், பாடநூல் கழக தலைவராக இருக்க மாட்டேன், வாத்தியார் ஆயிருக்க மாட்டேன்.
என் தாய் எனக்கு கொடுத்த அந்த சிறிய உற்சாகம்தான் இன்று ஒரு பேச்சாளனை உருவாக்கி இருக்கிறது. அதனால உங்க குழந்தைகள் காட்டக்கூடிய திறமைக்கு முதல் கைதட்டு உங்களுடைய கைதட்டாக இருக்கலாம். நான் பாடிய பாட்டுக்கும் நான் பேசிய பேச்சுக்கும் என் முதல் ரசிகையாக எனக்கு கைதட்டியவர் யார் என்றால் என்னை பெற்ற என் தாயின் கைதட்டு தான் இந்த தசரதன் பள்ளியில் 1000 கைதட்டுகளாக இன்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். எங்கள் ஸ்கூலில் ஒரு நாடகம் போட்டான். அப்போ பாஞ்சாலி சபதம் நாடகம். துச்சாதனன் திரௌபதியை துகில் உரிகிற காட்சி. நான் வேலை பார்த்த ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல். அதனால வெறும் பையங்களாக இருந்ததுனால ஒரு பையனுக்கு திரௌபதி மாதிரி சேலை கட்டி அவனை திரௌபதியாக நடிக்க வச்சு, துச்சாதனா ஒரு பையனை நடிக்க வச்சு நான் சொன்னேன், டேய் அந்த சேலையை உருவுற மாதிரி நடிக்கணும், நீ பாட்டுக்கு இழுத்துறாத, நாடகம் வேற மாதிரி ஆயிடும், அதனால இழுக்கிற மாதிரி நடிதான். நாங்கள் அந்த பக்கம் இருந்து சேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம், சேலை வந்துக்கிட்டே இருக்கும், நீ அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கணும், டைரக்ஷன்லாம் ஓவர். ஆனால் அந்த துச்சாதனன் நடிக்கிற பையனும் திரௌபதியாக நடிக்கிற பையனும் எனிமீஸ்னு தெரியல. அவன் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணி, நீ மேடைக்கு வாடா, உன்னைய நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு வாத்தியார் விசில் அடிச்சோன்னே கமான் புல் த சாரி அப்படின்னா வெடுக்குன்னு இழுத்துட்டு சாரியோட ஓடிட்டான். திரௌபதியா நடிக்கிற பையன் டவுசரோட நிற்கிறான். அந்த பையன் உடனே ஒன்றும் சொல்ல, அருமையான வாத்தியார் எழுதி கொடுத்த டயலாக விட்டுட்டு அவன் ஒரு டயலாக் சொன்னான். கண்ணா, அன்று திரௌபதிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாய், இன்று எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றிய கண்ணா, யூ ஆர் கிரேட். பாருங்க, அந்த பையனை தூக்கி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தாண்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, எந்த நேரத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து பயந்து சோர்ந்து அமரக்கூடிய அந்த நிலையில் இல்லாமல் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆற்றல் உள்ள மாணவர்களை எந்த பள்ளி உருவாக்குகிறதோ அந்த பள்ளி தான் உண்மையிலே சிறந்த பள்ளி. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தசரதன் பள்ளி உண்மையிலேயே மாணவிகளை நீங்கள் உற்சாகப்படுத்துவதை பார்க்கும் பொழுது பாரதி கண்ட புதுமை பெண்கள் இந்த பள்ளியிலே உற்பத்தி ஆவார்கள். அந்த ஆண்டறிக்கையில் பார்க்கும் பொழுது இந்த பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் எவ்வளவு பெரிய டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் ஒரு குறிப்பிட்ட பேரை தான் போட்டிருக்காங்க. இன்னும் இந்த தசரதன் பள்ளியில் படித்த மாணவர்கள் மாணவிகள் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக, அரசியல் தலைவர்களாக இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட நீங்கள் உருவாகணும்னு சொல்லி இந்த அருமையான கேம்பஸ் பார்க்குறதுக்கே ஒரு எனர்ஜி உள்ள ஒரு கேம்பஸாக இருக்குது. ஒரு பள்ளியினுடைய வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் அந்த பள்ளியில் பேசுகிறதுக்கு எனக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குதோ அது அந்த பள்ளியினுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம். அந்த அமைப்பு இந்த பள்ளியில் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த பள்ளிக்குள் நுழைந்தவுடன் நம்மை அறியாமையே ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு எனர்ஜியும் கிடைக்கிற மாதிரி இந்த பள்ளியை அமைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த பள்ளியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இங்கே என்னுடைய பேச்சை இவ்வளவு நேரம் ரசித்து கேட்ட என் உயிரினும் மேலான கோவை மாநகரத்தின் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, ஒரு ஆனுவல் டேல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ரெண்டு. ஒன்று ஆண்டறிக்கை ஆனுவல் ரிப்போர்ட், இன்னொன்று சீஃப் கெஸ்ட் அட்ரஸ். ஆனால் இங்கே ஆனுவல் ரிப்போர்ட்டை ஒரு பெரிய எல்இடி ப்ரொஜெக்டரில் காமிச்சு எல்லாரும் ஓட்டிடுவாங்க. ஆனால் இந்த பள்ளியில் தான் அவங்க மேடம் அப்படியே ஃபிசிக்கலாக வாசித்தாங்க. அந்த ஆண்டறிக்கை தான் உண்மையான மக்களை சென்று சேரக்கூடிய ஆண்டறிக்கை. அதனால் ஆண்டறிக்கையும் சிறப்பாக இருந்தது. சீஃப் கெஸ்ட் அட்ரஸ்ன்னு சொன்னோன்னா எல்லாரும் எந்திரிச்சு வெளியில் போவாங்க. ஆனால் இங்கே கூட்டம் நிறைய சேர்ந்து அரங்கு நிறைந்த மக்களுடைய கரகோஷத்தோடு இந்த சீஃப் கெஸ்ட் அட்ரஸை ரசித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இந்த தசரதன் பள்ளி இன்னும் ஒரு பெரிய பள்ளியாக கல்லூரியாக வளர்ந்து விரைவில் டாக்டர் தசரதன் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இந்த இடத்தில் உருவாவதற்குரிய அனைத்து கூறுகளும் இந்த வளாகத்திற்கு இருக்கிறது என்பதை சொல்லி,
அவர்கள் மருத்துவத் துறையில் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவனத்தை இந்த கல்வித்துறையிலும் செலுத்தி ஒரு பல்கலைக்கழகத்தை, ஒரு கல்லூரியை இந்த இடத்தில் நீங்கள் நிறுவுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring and motivation words. Now I request Mr. Jai Prakash to honor our guest of honor, Mr.